ஹலோ விவேஸ், அனைவருக்கும் வணக்கம். ஒரு லேடி டாக்டர், அவருக்கு வயது 27. அவர் பேரு பிரியங்கா. அவர் பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருப்பாரு. அவருடைய அப்பா நீ கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொல்றாரு. அவங்க எங்க போனாலும் பல இளைஞர்களையும் சொக்க வைக்கும். அப்படி ஒரு அழகு. இப்ப பிரியங்கா ரெட்டியோட அப்பா உனக்கு வயசாயிட்டு இருக்கு, கல்யாணம் பண்ணிக்குமா அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனா அவன் என்ன சொல்றானா, இல்லப்பா நான் இன்னும் படிக்கணும், கொஞ்சம் நாள் ஆகட்டும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்ப அவருடைய அப்பாவும் இது சொல்ல. பிரியங்கா ரெட்டி அவங்களுடைய வீட்டுல இருந்து 37 கிலோமீட்டர் தொலைவில், அதாவது ஹைதராபாத் நகரத்துல அவங்களுக்கு வேலை. ஒரு மருத்துவமனையில வெட்டினரி டாக்டரா இருக்காங்க. இப்ப அவங்க தினந்தோறும் ஸ்கூட்டில தான் அந்த ஹாஸ்பிட்டல் வருவாங்க. இப்போ ஒரு நாள் அவங்க ஸ்கூட்டில காலையில 7 மணிக்கு போனாங்கன்னா ஈவினிங் 5 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவாங்க. இப்ப அவங்க அதே போல ஒரு நாள் 5 மணிக்கு அவங்க வேலையை விட்டு ஸ்கூட்டிலே வந்திருக்காங்க. அங்கிருந்து 5 கிலோமீட்டர் தான் வந்திருப்பாங்க. இப்ப திடீர்னு அங்க ஒரு சுங்கச்சாவடி இருக்கு. அந்த சுங்கச்சாவடி பக்கத்துல அவங்க நிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுடைய ஸ்கூட்டர் பஞ்சர் ஆயிடுச்சு. இப்ப அவங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியல. இப்ப சுற்றுமுட்டு பாக்குறாங்க, கடை எதுவும் இல்ல. இப்ப அங்க ஒரு 4 இளைஞர்கள் வராங்க. அவங்க மேடம் என்ன பிரச்சனை அப்படின்னும் அவங்க கேக்குறாங்க. இது போல பஞ்சர் ஆயிடுச்சு அப்படின்னும் அவங்க சொல்றாங்க. இப்ப சரி மேடம் கவலைப்படாதீங்க, இங்க பக்கத்திலேயே ஒரு பஞ்சர் கடை இருக்கு, அங்க போய் பஞ்சர் ஓட்டலாம் அப்படின்னும் அவங்க சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சவர் தான் வச்சிருக்காரு, வாங்க அப்படின்னு சொல்றாங்க. இவங்களும் சரி அப்படின்னு வேற வழி இல்லாம அவங்க கூட போறாங்க. இப்ப இரவு 7 மணி. இப்ப அவங்க கொஞ்ச தூரம் போறாங்க. அது ஒரு இருட்டு பகுதியா இருக்கு, காடு போல இருக்கு. இப்ப அவங்களுக்குள்ளே ஒரு பயம் ஏற்படுது. ஏன்னா இந்த நேரத்துல இங்க பயணிக்கிறோம், இவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்னு நமக்கு தெரியாது அப்படின்னு அவங்க நினைச்சிட்டே வராங்க. அவங்க மனதுல ஒரு பயம் இருந்துட்டே இருக்கு. இப்ப கொஞ்சம் தூரம் நடக்கிறாங்க, ஒரு 1/2 கிலோமீட்டர் நடக்கிறாங்க. இப்ப அந்த 4 பேர்ல ஒருத்தன், மேடம் இவ்வளவு தூரம் போய் ஒட்டிட்டு வரணும், இவ்வளவு தூரம் நடக்கணும், நீங்க இங்கே இருங்க, நாங்க டயர் எடுத்துட்டு போயிட்டு நாங்க பஞ்சர் விட்டு வரோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்ப பிரியங்கா ரெட்டியும் நல்ல மனதோட தான் ஏதோ சொல்றாங்க அப்படின்னு அவங்க நினைச்சுக்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அதுல ஒருத்தன் அந்த ஸ்கூட்டியோட வீலை கழட்டிட்டு அவன் போயிடுறான். இப்ப அவங்களும் ரொம்ப நேரம் காத்திருக்காங்க. இரவு 7:30 மணி ஆகுது. இப்ப அவனோட தங்கைக்கு போன் பண்ணி, இது போல என்னோட ஸ்கூட்டர் பஞ்சர் ஆயிடுச்சு, சுங்கசாவடிலாம் நிக்கிறேன், ஆனாலும் ஒரு 4 இளைஞர் வந்தாங்க, இங்க இருந்து 1 கிலோமீட்டர் தூரத்துல ஒரு பஞ்சர் கடை இருக்கான், இப்போ ஒரு பையன் வீல எடுத்துட்டு போயிருக்கான், இப்ப வந்துரும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்ப அவருடைய தங்கையும் அதிர்ச்சி ஆகுறாங்க. அவங்க நீ ரொம்ப ஜாக்கிரதையா இரு, ஏன்னா அவங்க நல்லவங்களா கெட்டவங்களும் தெரியாது, இப்ப உள்ளவங்களை யாரையும் நம்பவே முடியாது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்ப சொல்லிட்டே இருக்கும்போது ஒருத்தன் அங்கேருந்து வரான். மேலும் டயர் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு அவன் சொல்றான். இப்ப அவளுக்கு ஒன்றும் புரியல, டக்குன்னு போனை கட் பண்ணிடுறா. இப்ப கொஞ்ச நேரம் ஆகுது. கொஞ்ச நேரம் கழிச்சு அவருடைய தங்க திரும்பவும் ஃபோன் பண்றாங்க. ஆனா போன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. இப்போ அவளுக்கு பயங்கர அதிர்ச்சி. இப்போ உடனடியா அவருடைய அப்பாவிட்ட போயிட்டு, அப்பா பிரியங்கோட ஸ்கூட்டர் பஞ்சர் ஆயிடுச்சான். இப்ப அந்த சுங்கசாவடிட்ட நிக்கிறா. 4 இளைஞர்கள் வந்து எங்கேயோ பஞ்சர் ஓட்ட போனாங்களாம். ஆனா பேசிட்டு இருந்தா கட் பண்ணா. ஆனா இப்ப போன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அவங்க அப்பாவும் அதிர்ச்சி ஆகுறாரு. சரி அப்படின்னு கொஞ்ச நேரத்துல சரி நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு அவங்க 2 பேருமே அங்கிருந்து கிளம்பி வராங்க. அங்கிருந்து கிளம்பி வந்து சுங்கசாவடி பக்கத்துல எல்லா பக்கமும் போய் தேடுறாங்க. ஆனாலும் அவருடைய மகளை கண்டுபிடிக்க முடியல, எங்கேயுமே இல்ல. இப்ப 2 மணி நேரம் ஆகுது. 2 மணி நேரம் எங்கேயும் தேடியும் கிடைக்கவே இல்லை. 1 கிலோமீட்டர் தூரத்துல ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு. இங்க கம்ப்ளைண்ட் பண்ணா இப்ப என்னன்னு தெரியும் அப்படின்ட்டு நேரா அவங்க போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. நடந்ததெல்லாம் சொல்றாங்க. இப்ப அங்கிருந்து ஒரு 4 போலீஸாரும் தேடத்து வராங்க. இப்ப இரவு 1 மணி ஆகுது. 1 மணிக்கு தான் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இப்ப 1 மணில இருந்து திரும்பவும் தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அவங்கள பத்தி எதுவுமே கிடைக்கல. இப்ப விடிய காலம் ஆகுது. இப்ப பிரியங்கோட அப்பாவுக்கு ஒரு போன் வருது. இது போல இங்க யாரோ ஒரு இளமன் இறந்துட்டு இருக்காங்க, இது அவங்களான்னு பாருங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்ப உடனடியா அவரும் அதிர்ச்சி ஆயிட்டு இங்கிருந்து வராரு, குடும்பமே வராங்க. இப்ப அந்த உடலை போய் பாக்குறாங்க. அந்த உடல் எரிஞ்சிருக்கு, அதாவது 70% எரிஞ்சிருக்கு. அவங்களுக்கு அடையாளம் காண முடியல. இப்ப அவளோட தங்கச்சி அவளுடைய கழுத்துல ஒரு டாலர் போட்டிருக்கா, லாக்கெட் போட்டிருக்கா. இப்ப அதை ஓபன் பண்ணி பாக்குறா. இப்ப அதுல அவங்களுடைய போட்டோ இருக்கு. இப்பதான் அவங்க அதிர்ச்சி ஆகுறாங்க. இது நம்ம அக்கா தான் அப்படின்னு அவ கதறா. அவங்க அப்பாவும் அழுகுறாரு. இப்ப அந்த குடும்பமே கதறி அழுகுது. எல்லோருக்கும் அதிர்ச்சி ஆகுது. உடனடியா இந்த செய்தி அந்த நகரம் முழுவதும் பரவுது. மீடியா, டிவி அப்படின்னு உலகம் முழுவதும் இந்த செய்தி பரவுது. இப்ப ஹைதராபாத் முழுவதும் மக்கள் வீதியில இறங்கி போராடுறாங்க. உடனடியா அந்த கைவர்களை, அந்த கொடூரமானவர்களை கைது செய்யணும் அப்படின்னு எல்லோரும் போராடுறாங்க. இதுக்கடையில் தான் மருத்துவ அறிக்கை வருது. அதுல கூட்டு பலத்தாரம் அப்படின்னு அறிக்கை வருது. இதை கேட்டு நாடே குதிச்சு போது இந்தியா முழுவதும் பரவுது. நிர்பயாவுக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி அப்படின்னு இந்தியா முழுவதும் இந்த தகவல் பரவுது. இந்த இடத்துல தான் அவங்க 3 பேர் என்ன பண்றாங்கன்னா, இப்ப இந்த அரசுக்கு நெருக்கடி ஆகுது. முதல்வரும் உடனடியாக உத்தரவுறாரு, இன்னும் 1 வாரத்துல எப்படி இருந்தாலும் கண்டுபிடிச்சிடணும் அப்படின்னு, அதாவது பூமியோட பாதாளத்துக்குள்ள இருந்தாலும் கண்டுபிடிச்சிடணும் அப்படின்னு அவர் உத்தரவு போறாரு. இப்ப போலீஸும் பரபரப்பா தேடுறாங்க. எல்லா இடங்கள்லயும் இஞ்சா தேட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அங்குள்ள சிசிடிவி கேமரால இருந்து எல்லாமே செக் பண்றாங்க. இப்பதான் துருப்பு கிடைக்குது. அதாவது அங்குள்ள சிசிடிவி கேமரால அந்த சுங்கச்சாவடியில 4 இளைஞர்கள் சுற்றி திரியிறாங்க. இப்ப அதுல ஒருத்தனை பிடிக்கிறாங்க. அவன் ஒரு டிரைவர், ஆரிஃப் பாஷா. இப்ப அவனை பிடிச்சி விசாரிக்கிறாங்க. அவனும் உண்மையை ஒத்துக்கிறான். அது மட்டும் இல்லாம மற்ற 4 சிறுவர்களையும் அவன் சொல்றான். அதாவது அந்த சிறுவர்கள் எல்லாமே சுரங்கத்துல வேலை செய்யற தொழிலாளிங்க. அது மட்டும் இல்லாம ஒருத்தன் பேரு ஆரிஃப், ஒருத்தன் பேரு ரவி, ஒருத்தன் பேரு புள்ளில். இப்ப இந்த 4 பேரையும் பிடிச்சி விசாரிக்கிறாங்க. பல அதிர்ச்சியான தகவலும் வெளிவருது. அதாவது அவங்க 4 பேரும் ஏற்கனவே மது பழக்கங்களுக்கும் கெட்ட பழக்கங்களுக்கும் அடிமையானவங்க. அது மட்டும் இல்லாம அதுல ஆரிஃப் பாஷா
டிரைவர். அவன் திருமணம் ஆயிருந்தாலும் லாரி ஓட்டும் போது பல கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையாகிறான். அது மட்டும் இல்லாம அவங்க கூட இந்த 3 சிறுவர்களும் சேர்றாங்க. இப்ப எல்லாருமே மது பழக்கத்துக்கும் அங்கு பரவல விபச்சாரம் இருக்கு. விபச்சார விடுதிகளுக்கும் போறது வழக்கம். இப்படி அவங்க 4 பேருமே ஒரே எண்ணம் கொண்டவங்க, அதுவும் கொடூரமானவர்கள். இப்ப அவங்களை பிடிச்சி விசாரிக்கிறாங்க. அப்பதான் அவங்க பல அதிர்ச்சியான தகவலை வெளியிடுறாங்க. அந்த கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆரிஃப் பாஷா எப்பொழுதுமே அந்த சுங்கசாவடியில வந்து உட்கார்ந்துருப்பான். அங்க வந்து காஃபி குடிச்சிட்டு இருப்பான். இப்ப தினந்தோறும் ஒரு பெண் வரத கவனிக்கிறான். அதாவது அந்த பெண் ஸ்கூட்டில வரா. அவ பாக்கிறதுக்கு ரொம்பவே அழகு. இப்ப அந்த 3 இளைஞர்களிடம் அவன் சொல்றான், அனுபவிச்சா இந்த மாதிரி ஒரு பெண் அனுபவிக்கிறா அப்படின்னு அவன் சொல்றான். யார் அப்படின்னு அந்த இளைஞர்களும் கேட்கறாங்க. அந்த இளைஞர்களுக்கு மறுநாள் அவன் காமிக்கிறான். அதே போல பிரியங்கா ரெட்டி ஈவினிங் 7 மணிக்கு வரது ரெகுலரா வரத பாக்குறாங்க. இப்பதான் அந்த 4 பேரும் பிரியங்கா ரெட்டியை ஃபாலோ பண்றாங்க. அவங்க எங்க போறாங்க, என்ன பண்றாங்க, எத்தனை மணிக்கு வராங்க அப்படின்றத அவங்க பாக்குறாங்க. இப்ப காலையிலேயே அவங்க ஹாஸ்பிட்டல் போறதும், அங்கிருந்து ஈவினிங் 5 மணிக்கு கிளம்பி வரதும், 7 மணிக்கு சுங்கசாவடி வரதும் அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. இப்ப உடனடியா அவங்க திட்டம் போடுறாங்க. காலைல 8 மணிக்கு ஹாஸ்பிட்டல் அவங்க ஸ்கூட்டியை வந்து நிப்பாட்டுவாங்க. இப்ப அதை பார்த்துட்டே இருந்திருக்காங்க. இப்ப அந்த ஸ்கூட்டியை அன்னைக்கு, அதாவது 2019 நவம்பர் 27 அந்த டேட்ல அன்னைய நாள்ல இந்த விஷயத்தை பண்றாங்க. அதாவது அவங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு போய் அன்னைக்கு அவங்க வந்து ஸ்கூட்டியை நிப்பாட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போறாங்க. இப்ப ஒரு ஆணை எடுத்துட்டு போயிட்டு அந்த ஸ்கூட்டியை பஞ்சர் ஆக்குறாங்க. இதுக்கு பிறகு வேலையை முடிச்சுட்டு அவங்க திரும்ப வராங்க. கொஞ்சம் தூரம் வரும்போது அவங்களுக்கு புரியுது ஸ்கூட்டி ரிப்பேர் அப்படின்னு. ஆனாலும் சுங்கசாவடி வரலையும் போயிடலாம் அப்படின்னு அவங்க மல்லிக்கிட்டு வராங்க. இப்ப 7 மணி ஆயிடுது. இந்த இடத்துல தான் அந்த 4 பேரும் அவங்கள்ட்ட பேச்சு கொடுத்து இது போல இங்க பக்கத்துல பஞ்சர் கடை இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அழைச்சிட்டு போறாங்க. ஆனா அழைச்சிட்டு போன பிறகு அங்க நடந்த விஷயத்த சொல்றாங்க. அதுதான் பயங்கர கொடூரமா இருந்தது. அதாவது அந்த வீலை எடுத்துட்டு போயிட்டு நாங்க வந்து கொஞ்ச நேரத்துல திரும்ப வந்துட்டோம். அதாவது 40 நிமிஷம் கழிச்சு ஒருத்தன் திரும்பி வரான். இப்ப திரும்பி வந்துட்டு பிரியங்கா ரெட்டி சொல்றான், இது போல பஞ்சர் கடை மூடிச்சு அப்படின்னு அவன் சொல்றான். ஏன் சொன்னான் அப்படின்னா அவனுடைய சகோதரிகிட்ட அவன் பேசிட்டு இருக்கா. இதை கேட்ட பிறகு அவங்க போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணுவாங்கன்னு நினைச்சிட்டு அவன் அந்த மாதிரி சொல்றான். சொன்ன பிறகு போனை கட் பண்றாங்க. கட் பண்ண பிறகு அவங்க என்ன செய்யறது தெரியாம ஒரு நிமிஷம் அதிர்ச்சியாகி நின்று இருக்காங்க. இப்பதான் டக்குன்னு மற்ற 3 பேர் வந்து உடனடியா பிரியங்காவை பிடிச்சி வாயில துணியை வச்சு கைகாலெல்லாம் கட்டுறாங்க. இப்போ உடனடியா அவங்க தூக்கிட்டு ஒரு புதருக்கு போறாங்க. அங்க போயிட்டு முதல்ல ஆரிஃப் பாஷா அவன் தான் அந்த டாக்டர் தான் இருக்கிறான். 4 பேரும் பலத்தரம் பண்றாங்க. 4 பேருமே மது போதையில இருக்காங்க. இப்ப கதற கற்பழிக்கிறாங்க. இப்ப முதல் சுற்று முடியுது. இப்ப ஒருத்தன் போயிட்டு 40 நிமிஷம் இடைவெளி ஆகுது. இப்ப அடுத்த சுற்றுக்கும் அவன் முதல்ல இருந்து வராங்க. இப்படி 3 சுற்று கற்பழிக்கிறாங்க. கடைசியா போனவன் அவங்க வாயிலிருந்து துணி எடுக்கிறான். இப்பதான் பிரியங்கா ரெட்டி அவங்களை எல்லாத்தையும் அடையாளம் தெரியும், போலீஸ்ல உங்களை பிடிச்சு கொடுத்துருவோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அந்த 4 பேரும் அதிர்ச்சி ஆகுறாங்க. இந்த இடத்துல அவன் கழுத்தை நெரிச்சு கொள்றான். போலீஸ்ல மாட்டி விட்டுருவான்னு கழுத்தை நெரிச்சு கொள்றாங்க. இப்ப இந்த சடலத்தை என்ன பண்றதுன்னு எல்லாரும் திட்டம் பண்றாங்க. அப்பதான் இங்கே பாடியை போட்டா எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். இப்ப உடனடியா லாரியில எடுத்துட்டு போறாங்க. ஏன்னா ஆரிஃப் பாஷா ஒரு லாரி டிரைவர். அந்த லாரியில எடுத்துட்டு போயிட்டு அங்கிருந்து 27 கிலோமீட்டர் தொலைவில் பெங்களூர் டு ஹைதராபாத் போற சாலையில அங்க கொண்டு போறாங்க. ஒரு பாலத்துக்கடியில வீசிட்டு லாரியில ஒரு கேன் இருக்கு. அந்த கேன் எடுத்துட்டு போயிட்டு பெட்ரோல் பிடிச்சிட்டு வந்து அங்க எரிக்கிறாங்க. எரிச்சு முடிச்சுட்டு உடனடியா அவங்க எல்லாருமே கிளம்பி போயிடுறாங்க. இந்த தகவலை அவனுக்கு சொல்லி முடிக்கிறாங்க. இப்பதான் போலீசார்களே ஒரு நிமிஷம் உறைஞ்சு போறாங்க. இப்ப உடனடியா இதெல்லாம் எப்படி செஞ்சீங்க வந்து காட்டுங்க அப்படின்னு போலீசார் கேட்கறாங்க. இப்ப அவனுங்களும் எல்லாருமே வந்து எங்கெங்க போனோம், என்னென்ன பண்ணோம், எப்படி வந்து டயரை கட்டிட்டு எப்படி போனோம், திரும்ப அவங்கள எப்படி கைகால கட்டி தூக்கிட்டு போனோம் அப்படின்றத எல்லாத்தையும் சொல்றாங்க. எல்லா இடங்களுக்கும் அழைச்சிட்டு போறாங்க. டிசம்பர் 6ஆம் தேதி அந்த சம்பவம் நடந்த இடத்துக்கு அழைச்சிட்டு போறாங்க. அதாவது எல்லா இடத்தையும் காமிச்சிட்டு எங்க எரிச்சன்ற இடத்த காமிக்கிறாங்க. அதாவது 2019 டிசம்பர் 6ஆம் தேதி இது நடக்குது. இப்போ உடனடியா அந்த இடத்துல போயிட்டு இப்படிதான் கற்பழிச்சோம், இப்படிதான் கொலை செஞ்சோம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க சொல்லிட்டு இருக்கும் போது அவங்க 4 பேரோட முகத்திலையும் ஒரு பீதி இருக்கு. அதாவது அங்கிருந்து எப்படியாவது தப்பிக்கணும், நம்ம உயிரோட தப்பிக்க முடியாது அப்படின்றது மட்டும் அவங்களுக்கு புரியுது. இப்ப தப்பிக்கிற அந்த விஷயம் போலீசாருக்கு புரிஞ்சிருது. உடனடியா உயரதிகாரியும் உத்தரவிடுறாரு. அதாவது இதுக்கு மேல விடாதீங்க, என்கவுண்டர்ல போட்டுருங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. பெரும்பாலும் தப்பிக்க நினைக்கிறவங்களுக்கு காலில் தான் சுடுறது வழக்கம். ஆனா அவர்கள் மனிதர்களா இருந்தாதான் காலில் தான் சுடுவாங்க. இவங்க எல்லாமே மிருகங்களை இதுக்கு மேல விட்டு வைக்க கூடாது, என்கவுண்டர்ல போட்டுருங்க அப்படின்னு உத்தரவு வருது. உடனடியா தப்பிக்க நினைச்சவங்களுக்கு அதே இடத்துலயே அந்த 4 பேரையும் என்கவுண்டர்ல போட்டுறாங்க. என்கவுண்டர்ல சுட்டு கொண்டுறாங்க. இப்ப அவங்க 4 பேரும் இறந்துடுறாங்க. இப்ப இந்த செய்தி இந்தியா முழுவதும் பரவுது. இந்தியா மக்கள் எல்லாமே ஆதரவு தெரிவிக்கிறாங்க. இப்படிப்பட்ட மிருகங்களுக்கு சரியான தண்டனை தான் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. இதுக்கு மேல அவங்க வழக்கு வாதாடி நீண்ட வருஷத்துக்கு பிறகு 10 வருஷம் கிட்டத்தட்ட வழக்கு நடந்து முடியும். அதுக்குள்ள சட்டத்துல ஏதாவது ஓட்டா இருக்கான்னு கூட நினைப்பாங்க. இப்படிப்பட்ட மிருகங்கள் இதுக்கு மேல இருக்கிறது பூமிக்கு பாரம் அப்படின்னு போலீசாரே உணர்ந்துட்டாங்க, நாட்டு மக்களும் உணர்ந்துட்டாங்க. இதனாலதான் உடனடியா அவங்களுக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டது. ஓகே, நம்ம இந்த வீடியோ எப்படி நினைக்கிறேன், மீண்டும் அடுத்து சந்திப்போம். நன்றி, வணக்கம்.